இந்திலேக்கா மேம், கொஞ்ச நாளாக வந்து நீங்கள் தெலுங்கு சைடே போயிட்டீங்க அப்படிங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரி ஆடியன்ஸோட பெரிய கொஸ்டினாக இருந்துகிட்ருக்கு. ஏன் தமிழ் இண்டஸ்ட்ரி சைடு கொஞ்சமாக வரீங்க சொல்லுங்கள். தெலுங்குல இருக்கும்போது என்கிட்ட என்ன கேட்குறாங்க தெரியுமா? ஏன் தமிழ் நீங்கள் வந்துட்டு சென்னையிலேயே செட்டில் ஆகிட்டீங்க, இப்போ தெலுங்கு பக்கம் நீங்கள் வரதே இல்லையா அப்படி கேட்குறாங்க. இங்கே சென்னையில் உட்காந்துட்டு இருக்கும்போது கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டீங்களா? வேறு ஊருக்கு நான் போகும்போது நீங்கள் வந்துட்டு அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டீங்கல்ல, நீங்கள் வந்துட்டு லண்டனுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டீங்கல்ல, ஏன்னா எனி பிளேஸ் எக்ஸப்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை நாங்கள் போய் வச்சுட்டாங்க. ஆமாம், அதான் பேன் இண்டியா ஆக்ட்ரஸ். ஆமாம், நான் முதல்ல இது வந்துட்டு கிளாரிஃபை பண்ணோம். நான் வெரி மச் சென்னையில் தான் இருக்கேன். சென்னையில் இருந்தாலும் நான் பல பாஷையில் நான் நடிப்பேன், எல்லாமே நான் பண்ணுவேன். தெலுங்கு பண்ணால் நான் தமிழ் பண்ணலன்னு நான் சொல்லலை, தமிழ் பண்ணால் தெலுங்கு பண்ண மாட்டேன்னு நான் சொல்லலை. என்ன ஆகிட்டு கதைகள் வர்றதை பொறுத்து நீங்கள் பண்ணிட்டு கண்டிப்பாக எனக்கு அந்த வாய்ப்பு தரணும், எனக்கு அந்த ஒரு நல்ல கேரக்டர்ஸ் எழுதி தரணும். அது வந்துட்டு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி கையில் தான் இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்துட்டு எனக்கு அந்த கோவிட் டைமில் எனக்கு கல்யாணம் ஆச்சு, அது வந்துட்டு ரெண்டுமே ஜாயின் பண்ணிட்டு நிறைய பேர் எங்களுக்கிட்ட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க வந்து நடிக்கிறது இல்லை, நடிப்பு விட்டுட்டாங்க, ஃபேமிலி லைஃப்க்கு போயிட்டாங்க, எல்லாமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஃபாதர் என்ன சொன்னாருன்னா, கவலைப்படாத, உனக்குன்னு ஒரு நாள் வரும் உன்னோட திறமையை திருப்பியும் காட்டுறதுக்கு, உன்னோட ப்ரெசன்ஸை திருப்பியும் காட்டுறதுக்கு. அதான் இந்த படம் கண்டிப்பாக. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் May 30th. அப்போ எல்லா ரூமர்ஸும் ஸ்குவாஷ் ஆகிடும். இதுக்கப்புறம் கூட நீங்கள் ரூமர்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு உங்களோட தலையில் தான் இருக்குது.